ஹாய் சகோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம லாஸ்டா பார்த்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட தான் பார்க்க போறோம். இல்ல வில்லன் பைப்ல செம்ம கடுப்பாயிட்டு நம்ம வில்லியை தான் பிடிச்சி எடுத்துட்டு வரான். என்னோட பிளான் எல்லாமே சொதப்பிடுச்சு, எல்லாத்துக்குமே காரணம் இவ தான் அப்படின்னு நம்ம ஹீரோயினை வந்துட்டு அடிக்க வரான். அவ பக்கத்துல வந்தாவே கண்ணு தெரியலனாலும் போட்டு புரட்டி எடுப்பால. அவ மிஸ் ஆகி அடிக்கும் போது வில்லன் பையலுக்கு ஒரு டவுட் வந்து, உனக்கு என்ன கண்ணு தெரியுதா அப்படின்னு கத்தி எடுத்து குத்த வரப்ப கரெக்டா நம்ம ஹீரோ பைப்ல உள்ள புந்து தடுத்து அவனை அடிச்சு, என் சகோதரன் போதையில இருக்கான், அவனை கூட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு வச்சிடறாங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படிங்கிறப்ப இவன் என் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறா. அவங்க எல்லாத்தையும் அமுச்சு வச்சுட்டு, என்ன தைரியம் இருந்தா மனசார நேசிக்கிற ஒரு பொண்ணை நீ தொடுவ, இனிமேல் உன்னை உயிரோட விட்டு வைக்க கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு அன்னைக்கு நைட்டே ஃபுல் சரகுல உட்காந்துருக்கிறப்ப கருப்பு மாஸ்க் போட்டுட்டு போயிட்டு அவனை கொல்ல பாக்குறான். அவன் ஜஸ்ட் மிஸ் ஆகி எதிர்த்து வந்து திருப்பி அட்டாக் பண்றான். அப்படி அட்டாக் பண்ணிட்டு இருக்கப்ப வெளியில ஹீரோயின் வந்து பாத்துட்டு இருக்கா. இந்த அட்டாக் எல்லாமே அவன் ஹீரோது மாதிரி இருக்குது, அவன் தான் கொல்ல நினைக்கிறானா, அவனோட பிளான் என்ன அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கா. அந்த நேரத்துல அவனை கொல்ல முடியல, உடனே காட்ஸை கூப்பிட்டுறான். இவன் உடனே அவனோட ஒரு கையை வெட்டிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். ஹீரோயினுக்காக ஒரு டவுட், இவன் கொல்ல நினைக்கிறானா இல்ல என்ன காப்பாத்த நினைக்கிறானா அப்படிங்கிற மாதிரி செம்ம டவுட்டா இருக்கு. அடுத்த நாள் காலையில பாக்குறமே எனக்கு ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி இளவரசர் கையை வெட்டிட்டாங்களாம், கொல்லலையா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்கறா. என்னடா இப்படி கேட்கறாங்கிற மாதிரி தான் நமக்கே இருக்கும். அப்புறம் பார்த்தா கை இல்லாம உட்காந்து வெறியில திட்டிட்டு இருக்கான் எல்லா காவலர்களையும், ஒன்னுக்கும் பிரோஜனம் இல்லை நீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம வில்லி பொண்ணு தான் பக்கத்துல போயிட்டு, இல்ல உன்னோட கைக்கு நான் வேற ஒரு இரும்பு கை சில்வர் விரலோட நான் ரெடி பண்ணிருக்கேன், நான் எது பண்ணாலும் எந்த பிரச்சனையில மாட்டினாலும் நீ வந்துட்டு இந்த மாதிரி சமாதானப்படுத்தி அதுல இருந்து டைவர்ட் பண்ற, அப்போ அவன் கொல்ல வந்தவனுக்கும் உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவளை போட்டு அடிச்சுட்டு இருக்கான். இல்ல அப்படிலாம் இல்லவே இல்லை அப்படின்ட்டு அந்த புள்ள சமாளிச்சிட்டு இருக்கா. இவளை வில்லின்னு சொல்றதை விட பாவம் அப்பாவி, அதான் சொல்லணும், உண்மைதான். எல்லாரையும் போக வச்சுட்டு ஒரு சாட்டை மாதிரி எடுத்து அவனோட கையில கொடுக்குறா. அவ உடனே சனோட ட்ரெஸ்ஸை கழட்டி இருக்கும்போது அவன் சாட்டையாலேயே போட்டு அந்த பொண்ணை அடிக்கிறான். பயபுள்ள கோவம் வந்தா இந்த மாதிரி கேவலமான வேலையை தான் பண்ணுவான் போல இவன். வில்லன்னு இவனுக்கு பேர் வச்சுக்கலாம், இனிமேல் இவளை வில்லின்லாம் கூப்பிட வேணாம். அங்க கட் பண்ணி ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. அவ விளக்க அணைச்சிட்டு தூங்கலான்னு போகும்போது அங்கேருந்து ஹீரோ வந்துட்டு அந்த விளக்க அணைச்சிட்டு, இனிமேல் உனக்கு எந்த விதத்திலையும் தீ பத்த விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அப்போ எனக்கு தீ விபத்து ஏற்பட்டதெல்லாம் இந்த மாதிரி விளக்கால தான் அப்படின்ட்டு அவனுக்கு எப்படி தெரியும், அவனும் மறுபிறப்படுத்திருக்கானா அப்படிங்கிற டவுட் அதிகமாகுது. அடுத்த நாள் காலையில ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோ பத்தியே யோசிச்சுட்டு இருக்கா. ஆமா, நம்ம வில்லி பயபுள்ள கூட அவன் மேல இன்ட்ரெஸ்டடா இருக்கணும்னு சொன்னா, அதுக்கப்புறம் அவன் எப்பயோ காப்பாத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. அவளை நம்ம மீட் பண்ணுமே அப்படின்ட்டு அவளோட அசிஸ்டன்ட் இருக்கா, அவகிட்ட சொல்லி அவ எங்க இருக்கா, அவ தெரியல, திடீர்னு ஒரு நாள் வெளியில வரா, இன்னும் 2 நாள் உள்ள இருக்கா. எனக்கு என்னமோ இளவரசர் வந்துட்டு எல்லாத இளவரசர் போட்டு அவரை ரொம்ப அடிச்சிட்டாங்களோன்னு தோணுது. அந்த காயத்துக்கு அவளே மருந்து போட்டுட்டு இருக்கா. அதை நான் பார்த்துட்டு வந்தேன், வெளியில வந்துட்டு சரியா பல்ந்தா காட்டிட்டு இருக்கா, மற்றபடிதான் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இந்த டைம் நான் அவகிட்ட போய் கேட்டா ஏதாவது விஷயங்கள் வெளியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்தா அந்த பொண்ணு ரொம்ப பாவம், அப்படியே முதுகுல எல்லாம் காயம் பட்டிருக்கு, அவளால மருந்து போட்டுக்கவே முடியல. அந்த நேரத்தில் கரெக்டாக ஹீரோயின் உள்ள வரப்ப, கண்ணு தெரியல, நான் ட்ரெஸ்ஸாக கழட்டிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் உள்ள வரேன். ஓ, உனக்கு கண்ணு தெரியாதா, எதுக்காக இங்கே வந்தேன்? இல்லை, நான் சும்மா உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன், அதுக்கப்புறம் அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தடிக்கி விழுற மாதிரி விழுந்து அவள் காயத்தை தொட்டு பார்த்துட்டு, நான் அப்போலேருந்து முகாமில் இருந்ததால எனக்கு இந்த மாதிரி காயத்துக்கெல்லாம் மருந்து போட தெரியும், அதனால நான் மருந்து போட்டுறேன். இல்லை உன் கருணெல்லாம் எனக்கு தேவையில்லை, இவன் ஏன் இப்போ இதை மாதிரி பண்ணிட்டு இருக்கா, இதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமா, இல்லை என்கிட்ட ஏதாவது கேட்டு போட்டு வாங்க வந்திருக்காளா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அந்த கண்ணாடி பார்க்கும்போது, நீ ரொம்பலாம் யோசிக்க தேவையில்லை, நான் உங்ககிட்ட எதுவும் கேட்காம வரல, நீயும் ஒரு பொண்ணு நானும் ஒரு பொண்ணு அப்படின்ட்டு அந்த மருந்து போட்டு விடுறப்ப அப்போதான் அவள் ஃபீல் பண்ண பார்க்குறா. இந்த மாதிரி யாருமே எனக்கு இங்கே ஹெல்ப் பண்ணதே கிடையாது, பரவாயில்ல இவ எதிரியா இருந்தாலும் இவன் நமக்கு ஹெல்ப் பண்றாளே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, உன்னை இந்த மாதிரி கொடுமைப்படுத்தினது 7வது இளவரசர் தான் சொன்னாங்க. யார் சொன்னது? அவ சொன்னது. அவ நான் கருத்துருவேன், அவ தான் என்னை காப்பாத்தினாரு தெரியுமா, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னு இவளை யாரோ கட்டி வச்சு கொடுமெல்லாம் படுத்தி இவளை இப்படிதான் வாழ வச்சுட்டு இருந்திருக்காங்க. அங்க போன நம்ம ஹீரோ அவளை காப்பாற்றி கூப்பிட்டு வந்திருக்கான். அப்பலேருந்து வந்துட்டு நம்ம ஹீரோ என்ன சொன்னாலும் செய்யற மாதிரி அவன் மேல அவ்வளோ க்ரஷ்லையும் லவ்லையும் இருந்திருக்கா. அப்போதான் ஹீரோயின் ஒன்று யோசிச்சு பார்க்குறா. ஆக மொத்தத்துல இவளும் நானும் ஒரே மாதிரி தான். நான் 3வது இளவரசனால ஏமாத்தப்பட்டேன், இவன் இந்த இளவரசனால ஏமாத்தப்பட்டு இருக்கா. காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டு முடிச்சு விட்டுட்டு நம்ம யாரை சூஸ் பண்றோமோ அவங்கள பொறுத்து தான் நம்ம லைஃப் வரும், அதை நீ இனிமேல் கரெக்டாக பார்த்து சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்று நீ அட்வைஸ் பண்ண வேணாண்டி போடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. அவளை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு 7வது இளவரசர் தான் கிரஷ். ஆனா இப்போ அவனுக்காக தான் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டு இருக்கா, அதுவும் இவ்வளோ கஷ்டப்பட்டு. வந்துட்டு ஹீரோயினை தான் பார்க்க வரான். அவன் வந்துட்டு அன்னைக்கு குடிபோதையில் அப்படி நடந்துக்கிட்டேன், அதனால என்ன மன்னிக்கவும், இல்லை நீங்கள் உட்காருங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க அப்போ என்கிட்ட அவ்வளோ கொடுமையாக நடந்துக்கிட்டதுக்கும் அதுக்கு முன்னாடியெல்லாம் என்கிட்ட அன்பா நடந்துக்கிட்டதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. என்னதான் குடிச்சிருந்தாலும் ஒரு நேசிக்கிற பொண்ணை இந்த அளவுக்கு கொடுமையாக நடத்த முடியுமா? எனக்கு என்னமோ நீங்க 7வது இளவரசர் மாதிரி இருக்கு, நீங்க என்கிட்ட எதுவும் பொய் சொல்லிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவ பட்டுன்னு கேட்டுறா. அவ ஏன் இப்படி கேட்கறானா, இந்த விஷயத்திலேயாவது இவன் நம்ம கிட்ட உண்மையா இருக்கானா அப்படிங்கிற மாதிரி செக் பண்றதுக்காக தான் அப்படி கேட்டிருக்கா. அவன் இருந்துகிட்டு, இந்த விஷயத்த நான் எப்படி உனக்கு சொல்லுவேன், நீ உணர்ந்ததெல்லாம் ஓகே தான், ஆனா இந்த நேரத்தில் நான் இதை சொன்னா நாளைக்கு பிரச்சனைன்னு வரும்போது உன்னை நான் பாதுகாக்க முடியாம போகும். சேச்சே, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, குடிபோதையில இருந்ததால தான் அப்படி நடந்துக்கிட்டேன், மற்றபடி நான் உன்கிட்ட அன்பா தான் நடந்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, ஓ எனக்கு கண்ணு தெரியாததால நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்கிட்ட 7வது இளவரசர் கொஞ்சம் அன்பா இருப்பாரு, அதனால
நான் உங்களை அப்படி நினைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அப்போ நீ என்கிட்ட உண்மையா இல்ல அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. 2 பேருமே 2 விளையாட்டு விளையாடுறாங்க. அவளை பொறுத்த வரைக்கும் இவன் உண்மையா இருக்கானா என்னன்னு செக் பண்றாங்க. இவனை பொறுத்த வரைக்கும் உண்மையை சொல்லிட்டா இவளை பாதுகாக்க முடியாதோ அப்படின்ட்டு இவனும் ஒரு பிளே பக்காவா பண்றான். ஹீரோயின் ட்ரிங்க் குடிச்ச மாதிரி, சரி இன்னைக்கு வந்துட்டு என் கூட நீங்க தங்க முடியுமா? இவ்வளவு நாள் வந்துட்டு நம்ம 2 பேரும் வேற மாதிரி இருந்தோம், இன்னைக்காவது எனக்குள்ள இருந்த சந்தேகம் தீர்ந்தது அப்படின்ட்டு அவன் மேல அப்படியே ஸ்லிப் ஆகி விழுறப்ப, நீங்க ரொம்ப குடி போதையில இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்துட்டு அழகா பெட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு தூங்க வைக்க பாக்குறான். உடனே இருந்துகிட்டு, நமக்குள்ள மேரேஜ் தான் நடந்துச்சு, மற்றபடி அண்டர்ஸ்டாண்டிங்கா பிசிக்கலா எதுவும் நடந்துக்கவே இல்லை, அதனால இன்னைக்கு நீங்க என் கூட இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு உடனே கிஸ் பண்றான். அவனும் கிஸ் பண்றான், ஒரு உணர்ச்சி வசத்துல பண்ணிடுறான். ஆனா அங்கதான் ஹீரோயின் ட்விஸ்ட் வச்சிருக்கா, பக்கத்திலேயே கத்தி எடுத்து வச்சிருக்கா. இப்ப இவன் இந்த எல்லையை தாண்டி போனானா ஒரே போடு அப்படிங்கிற முடிவுல அவ இருந்துகிட்டு இருக்கா. அவன் மனசுக்கு கொஞ்சம் கில்ட் ஃபீலா இருக்குது. நான் உன்னை பாதுகாக்க தான் நினைக்கிறேன், அதை என்ன தாண்டி எவனும் உன்னை தொடக்கூடாது, நானும் உன்னை தொடறதுக்கான உரிமை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க குடி போதையில இருக்கீங்க அதனால இருந்துக்கோங்க, நான் அப்புறம் வந்து பாக்குறேன் அப்படின்ட்டு அவன் அங்கிருந்து கொஞ்சம் கில்ட் ஃபீல்ல வெளியில போயிடுறான். ஆக மொத்தத்துல உன்னோட பிளான் வேற அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ என்ன தாண்டி எல்லாம் மீறி வந்தீங்கன்னா உன்னை போட்டு தள்ளியிருப்பேன், அதனால என்னோட பிளானை நான் தடுத்து நிறுத்த முடியாது, நீ என்னைக்கு என்கிட்ட உண்மையா இருக்கியோ அன்னைக்கு நம்ம இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவ இங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதில் ஹீரோயின் என்ன பிளான் பண்றேன்னா, நேரா வில்லன் பையல்கிட்ட போயிட்டு அந்த புதையல் எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு குழுவை கொடுப்போம், அதுக்கப்புறம் அவனே நம்மளை கூட்டிட்டு வெளியில போவான், அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டு நம்ம ஒரு இளவரசிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவ யோசிக்கிறா. அது இல்லாம டைவர்ஸ் பண்ற பிளான்லயும் இருக்கிறா போல. அவ போயிட்டு இந்த மாதிரி ஜேடு புதையல் எந்த இடத்துல இருக்கு அப்படின்ட்டு நிசான் காட்டுக்குள்ள இருக்கு அப்படிங்கிற ஒரு கார்டை சொல்ல, அடுத்த நிமிஷமே அந்த பையப்புல சந்தோஷப்பட்டுக்கிட்டு, ஆனா இந்த சீன்ல வந்துட்டு அவனோட கைக்கு ஒரு வந்துட்டு சில்வர் க்ளவுஸ் மாதிரி போட்ட மாதிரி, ஆல்ரெடி கையை வெட்டிட்டாவில, அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க போல. காட்டுக்குள்ள போயிட்டு எல்லா இடத்துலையும் ஆளை விட்டு தேடிட்டு இருக்கான், அது எங்க இருக்குன்னு கண்டுபிடி, எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க அப்படின்ட்டு. அந்த நேரத்துல ஹீரோ வந்துட்டு விஷக்கடிக்கான ஒரு மருந்தை எடுத்துட்டு வந்துட்டு அதை நேராக கொண்டு ஹீரோயின்ட்ட கொடுக்கலான்னு போகும்போது வில்லன் பயபுள்ள கூப்பிட்டு, இதெல்லாம் என்ன இது, இதெல்லாம் எதுக்கு எடுத்துட்டு இருக்க அப்படிங்கிறப்ப, அப்போ ஹீரோயின் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. அப்போ நமக்கு போன ஜென்மத்தில் வந்துட்டு பாம்பு கடிச்சதில்ல, அப்போ இந்த இலையை பற்றி தெரிஞ்சாதானே இவன் அவனுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பான், இந்த இலையை பற்றியே வில்லன் பயபுளுக்கு தெரியலனா அப்போ எனக்கு ஹெல்ப் பண்ணது யார் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப, வேற யாருமே கிடையாது, நம்ம ஹீரோ தான் அங்கே ஹெல்ப் பண்ணியிருக்கான். இதை ஆல்ரெடி நான் கெஸ் பண்ணேன், இது கரெக்டாக இங்கே சிங்க் ஆகுது. ஆக மொத்தத்தில் அங்கே வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணதும் இவன் தான். அப்போ போன ஜென்மம் இந்த ஜென்மங்கிற கதை அவனுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்பே நேராக போயிட்டு அதை ஹீரோயின் கையில் கொடுத்து, இது விசக்கடிக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும், இதை நீங்கள் பத்திரமா வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறப்ப, எனக்கு அர்ஜென்ட்டாக பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எஸ்கேப் ஆக பார்க்குறா. உடனே தூரத்துல இருந்து இவங்க 2 பேரும் ஒன்னா பேசிட்டு இருக்கிறத பார்த்து நம்ம வில்லி, நான் உன்னை கொண்டு போய் விடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவளை கூட்டு போயிட்டு, நீ தனியாக காட்டில் தொலைஞ்சு போனா என்னை யாரும் கேட்க போறதில்ல அப்படின்னு அவ ஒரு புதரில் கொண்டு விட்டுட்டு வந்துடுறா. இன்னைக்கு தான் உன் வாழ்நாளே உருப்படியான ஒரு விஷயத்த பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே, நானே இங்கே தப்பிக்க தான் பார்க்குறேன், இவ வேற வந்து கொண்டாந்து வேற விட்டு போறா அப்படின்னு அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆக தான் பார்க்குறா. அதே நேரம் எஸ்கேப் ஆகிட்டு ஓடிட்டு இருக்கும்போது ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிறா. அந்த ட்ராப்ல இருந்து யார் வந்து காப்பாத்துறான்னா நம்ம ஹீரோ தான் வந்து காப்பாத்துறான். நீ என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கியா? ஃபாலோன்னு இல்லை, நீங்க தேடிட்டீங்க அப்படின்ட்டு நிறைய பேர் உங்களை தேடிட்டு இருந்தாங்க, நானும் தேட வந்தேன், ஆல்ரெடி இந்த இடத்துல ட்ராப் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறப்ப நானே போய்க்கிறேன் அப்படின்ட்டு அவ தனியாக கிளம்பும்போது இவனுக்கு வந்துட்டு அந்த நோய் மறுபடியும் அட்டாக் பண்ணிட்டு நெஞ்சு வலிக்க ஆரம்பிக்குது. சரி, நம்மளோட பாதையை நம்ம நோக்கி போக வேண்டியதான், இவனெல்லாம் கண்டுக்க வேணாம் அப்படின்னு யோசிச்சு இவ போற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஆனா அடுத்த சீன்லயே பார்த்தா மடியில படுக்க போட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கா. உடனே எழுந்து கேட்க ஆரம்பிச்சிடறா, இந்த தவையை பத்தி உங்களுக்கு தான் தெரியும்னா அப்போ என்னை காப்பாத்தினது யாரு? இதுக்கப்புறம் உங்ககிட்ட மறைச்சு நான் ஒண்ணுமே பண்ண போறது கிடையாது. அன்னைக்கு வந்துட்டு உங்களை பார்த்துக்கிட்டது நான் தான். அவனுக்கு இந்த தவையை பத்தி ஒண்ணுமே தெரியாத போது நான் நினைச்சேன் அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க மாட்டான் அப்படின்ட்டு. என்ன பாதுகாக்க நீங்க யாரு? உங்களை கண்ணு தெரியாம ஆக்கணுங்கிற ட்ராப்புக்கு நானும் துணை போறேன், அதனாலதான் இப்ப வரைக்கும் நான் உங்களை நான் பாதுகாத்துட்டு இருக்கேன், வேற எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப, இனிமேல் இங்க இருந்து தனியா போவாதீங்க, நானே உங்களை கூட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவ இருந்துகிட்டு, அப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரியுது, அது எப்படி அப்படின்னு கேட்கிறப்ப, ஹீரோ அப்போவாது சொல்லிருக்கணும், அப்பவும் அந்த மறுபிறப்பை பத்தி சொல்லாம இருக்கிறோன்னு உடனே அப்படியே மூஞ்சில பவுடர் தூவிட்டு, நான் இப்ப போற காரியத்துக்கு நீ என் கூட வர்றது கரெக்டா இருக்காது, நீ இங்கேயே படுத்து தூங்கு, நான் இங்கிருந்து கிளம்பி நான் பார்க்க வேண்டியவங்களை போய் பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேடை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறா. இப்ப யாரை பார்க்க போறான்னா, இப்ப பேரரசர் இருக்காருல்ல, அவரோட தங்கச்சி தான் பார்க்க போறாங்க. ஏன்னா அவங்களும் இவளோட மாமா லீங்கிறவரும் ரொம்ப க்ளோஸ். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் காதலிச்சிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்டா இவங்க நம்ம ஃபேமிலி கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம டைவர்ஸ் விஷயத்தை இங்க சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தான் அவ போய் நிக்கிறா. அங்க இருக்கிற பணியாளர்கிட்ட சொல்லி உள்ள அனுப்பும்போது அவங்க வந்துட்டு இப்போ உடம்பு சரியில்லாம இருக்காங்க, உங்களை பார்க்க இஷ்டம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெளியே போக சொல்லிடுறாங்க. ஆல்ரெடி அவங்க கண்ணு தெரியாத மாதிரி தான் நாங்க நடிச்சிட்டு இருக்கா. அதனால அவங்க என்ன சொல்றாங்க, உங்க போவேணான்னு சொல்லிட்டு உள்ள தங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அங்கிருந்து நம்ம ஹீரோ வந்துடுறான், என் கூட தான் வந்தாங்க, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அழைச்சிட்டு போறான். இவன் வந்தோடனே அந்த லேடி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த லேடி கிட்ட போயிட்டு எங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, உன்னோட ஹஸ்பண்ட் 3வது இளவரசர், நீ இப்ப வந்திருக்கிறது வந்துட்டு 7வது இளவரசரோட, நான் இப்ப என்னென்ன புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்கறப்ப, இவர் எனக்கு ஹெல்ப் பண்ண மட்டும்தான் வந்தாரு, கண்ணு தெரியாதங்கிறதால, மற்றபடி நீங்க நினைக்கிற மாதிரி தான் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நான் இதுல எப்படி உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், என்னாலலாம் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி
லேடி சொன்னோன்னே செம கடுப்புல எங்க மாமா உங்ககிட்ட எந்த ஹெல்ப் பண்ணாலும் கேட்க சொல்லியிருந்தாரு. ஆனா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னபோது அவங்க ஒரு போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணி அப்போ நான் அப்பவும் மனசுல இருந்துட்டு இருந்திருக்கேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணும்போது அந்த மாதிரி ரத்தம் வாந்தி இருக்குது என்னடா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ தான் போயிட்டு இன்னும் அந்த விஷம் உங்க இதயத்தை கொஞ்சம் கொஞ்சமா பாதிச்சிட்டு இருக்கு போல. சரி இதுக்கப்புறம் அவகிட்ட மறைச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எல்லா உண்மையும் அவளை உட்கார வச்சு சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க. உடனே ஹீரோனை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு இதுக்கு முன்னாடி உங்க மாமா எப்ப இறந்து போனாரு, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு உளவாளி இருக்காங்க, அதனால பக்கத்து நாட்டுக்கு நமக்கு சண்டை வந்துச்சு, அப்ப எங்க மாமா போய் அதுல போய் சண்டை போட்டாரு, அதுல இறந்து போனாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அது எல்லாமே போய் உண்மையிலேயே அப்படி ஒரு உளவாளியே இல்லை. அதாவது என்னோட அண்ணங்காரன் வந்துட்டு அவங்க அம்மாவை வெட்டி கொல்லும் போது நான் அங்கதான் இருந்தேன், அந்த உளவாளி நான் இல்லை அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு தான் செத்தாங்க. அப்புறம் இல்லாத ஒரு உளவாளிக்காக 2 நாட்டுக்கூடையும் எதுக்கு சண்டை போடணும், இது எல்லாமே அப்போ உங்க அப்பாவோட பிளானா? ஆமா, பேரரசரோட பிளான் தான். உடனே அந்த லேடி சொல்றாங்க அந்த பிளான் மட்டும் கிடையாது என்னோட பிளானு, எனக்கு அதுல விஷம் கொடுத்து இந்த உண்மைகள்லாம் நான் வெளியில சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் கட்டுப்பாட்டிலே வச்சுக்கணும்னு நினைச்சாரு. நான் அங்கிருந்து வந்துட்டு இங்க தனியா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கேன், இது எல்லாமே அவரோட சதி தான். அப்பதான் ஹீரோ இன்னொரு விஷயத்த சொல்றான், உன்னை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு நினைச்சியா? இல்லவே இல்லை, உன்னோட லீ ஃபேமிலி வந்துட்டு அந்த ஜேட் புதையில பாதுகாக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு. என்னதான் ஆரம்பத்துல எதிரிகளாக இருந்தாலும் அதுக்கப்புறம் என்னமோ நட்பு பாராட்டுற மாதிரி வந்து அதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணது எல்லாமே அப்படின்னு சொன்னோன்னே இது எல்லாமே மொத்தமா எங்களை அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானா? அது மட்டும் இல்ல, உங்க ஃபேமிலியை கொண்டுட்டு அதை கிளர்ச்சியாளிகள் மேல போட்டு அதுலயும் லீ உங்க குடும்பத்துக்குள்ளேயே இருந்த ஆளுங்க வந்து கொண்டாங்க அப்படிங்கிற ஒரு கதையும் கட்டி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இப்பயாவது அந்த மறுபிறப்பை பத்தி உண்மையை சொல்லுவான் அப்படின்னு வாய எடுக்கிறப்ப வெளியில வந்துட்டு வில்லன் பயபல வந்துட்டான். அவங்க 2 பேரும் இங்க உள்ள இருக்காங்களா அப்படின்ட்டு அங்க இருக்கிற பணியாட்கள்லாம் இல்ல இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கிற நேரத்துல சரி நீங்க உள்ள பத்திரமா இருங்க, நான் வெளியில போய் சமாளிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த அத்தைக்கார லேடி வெளியில போயிட்டு எதுக்காக இப்ப இங்க வந்திருக்கேன், எங்க அத்தையை ரொம்ப நாளா ஆச்சு பார்த்து, அதனால உங்களுக்கு மேல பாச மழைய பொழிய வந்திருக்கேன் அத்தை. ஆமா என்னோட ஒய்ஃபும் அதுக்கப்புறம் என்னோட தம்பி இங்க உள்ள வந்தாங்களா? ஆஹா அப்படிலாம் இங்க யாரும் வரல, எனக்கு நல்லாவே தெரியும் நீ அவங்கள பாதுகாக்கிற அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆல்ரெடி உன் மேல பாசத்துல தான் இங்க ஒன்றும் வரல, இவ்வளவு மலைகளை தாண்டி கண்ணு தெரியாத ஒட்டி இவ்வளவு தூரம் வந்திருக்கானா கண்டிப்பா நீ அடைக்கலம் கொடுத்துருப்ப, ஏன்னா அவன் மேல உனக்கு பாசம் இருக்கணும். இதனால நானா இங்க பிரச்சனை பண்றதுக்குள்ள ஏன் அமுச்சு வச்சிருக்கும் போது எதுக்காக அவளை தேடிட்டு இருக்கேன், யாரை கொள்ள தேடிட்டு இருக்கேன், இந்த மாதிரி கிளர்ச்சியாளர்கள் அவர் ஃபேமிலியை கொண்டுட்டாங்க அதுக்காக தான் தேடிட்டு இருக்கிறேன், மற்றபடி ஒண்ணுமே கிடையாது, அவங்க வந்து எங்க ஒய்ஃபை கொண்டுட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி இதுக்கப்புறம் நம்ம தான் ஏதாவது பண்ணோம் அப்படின்ட்டு மயக்க மருந்த தூவி நம்ம ஹீரோவை படுக்க வச்சுட்டு மறுபடியும் அப்படியே ஒன்றும் தெரியாத புள்ள மாதிரி என் ஃபேமிலியை என்னோட ஃபேமிலியில் இருக்க கிளர்ச்சியாளர்களே கொண்டாங்களா, அப்போ எல்லாத்தையுமே என் கண்ணு முன்னாடி தான் கொண்டாங்களா? ஆமா ஆமா அவங்கள தேடி தான் அவங்க கிட்ட இருந்து ஒன்றை பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஓஹோ அப்போ என்னை இங்க இருந்து பத்திரமா கூட்டு போங்க அப்படின்னு பர்ஃபார்மன்ஸ் பண்ண நம்ம வில்லிகார பயவுள்ள மட்டும் நைஸா அத்தை மேடத்துக்கிட்ட வந்துட்டு ஆமா ஹீரோ எங்க, அவனும் தானே வந்தான்னு சொன்னாங்க, அவன் ஆளை காணுமே, அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்குது, நான் தான் அவனை ரெஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவனை பார்த்துட்டு நான் மறுநாள் காலையில் அனுப்பி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க எல்லாத்தையும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அனுப்பிச்சு வச்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் காலையில் ஹீரோ திட்டுன்னு எழுந்திருக்கிறான். பையப்பிள்ளைக்கு மயக்கம் போட்டு விழுறதே வேலையா போச்சு. அத்தைகிட்ட எழுந்து என்னாச்சு அத்தை, அவள் எங்க அப்படின்னு கேட்குறப்ப அவ நைட்டே வந்துட்டு அண்ணன் கூட போயிட்டா அப்படின்னு சொல்லும்போது இவன் பதறி அடிச்சுட்டு போறான், ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு. பையப்பிள்ளை எப்படியாவது ஹீரோனை காப்பாற்றணும் அப்படின்ட்டு திட்டுன்னு ஓடிட்டு இருக்கான். அதே நேரத்தில் அவனோட அண்ணனோட ஆட்களும் சுற்றி வளைச்சு, அதாவது 3வது இளவரசர் என்ன சொல்லியிருக்காருன்னா பேரரசர்கிட்ட இந்த மாதிரி நீங்க ஹீரோனை காப்பாற்ற போன இடத்துல, அதாவது தேடி போன இடத்துல நீங்களே விழுந்து செத்துட்டீங்க, அது மட்டும் இல்லாம உங்க உடம்பே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு, அதை நாங்க இப்போ காப்பாற்றணும்ல அப்படின்னு மொத்த கேங்க அவனை அட்டாக் பண்ண வரப்போ ஓஹோ நீங்க என்ன கொல்ல போறீங்க அப்படின்னு அங்க இருக்கிற லேக்ல பைபிளை தொபகடின்னு எகிரி குளிச்சிடறான். இதோட இந்த எபிசோட் முடியுது. லாவண்யா சிஸ்டர் சீரியல் கில்லர் ப்ரோவா சிஸ்டரான்னு தெரியல, முருகானந்தம் ப்ரோ அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிராவலிகா சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். முருகானந்தன் ப்ரோ நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட பார்ப்போம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.